எல்லோருக்கும் வணக்கம். பறந்து செல்லவா பறந்து செல்லவா வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். என்னென்னா இதில் கதாநாயகனாக அறிமுகமாகறதுக்காக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு இந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. இந்த படத்தில் ஒரு 50 டேஸ் சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எல்லோரும் ஈஸின்னு நினைப்பாங்க, சிங்கப்பூர் தானே ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு தானே நினைப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த படம் முடித்து ஐ ஃபீல் லைக் ஐம் அ க்ரோன் அப் பர்சன் நோ. என்னால் இப்போது இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் அருமை சந்திரன் சார் அண்ட் தனபால் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட் வாஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒர்க் பண்ண. அண்ட் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வேறு. இப்போ சதீஷ் இருக்காங்க, கருணாகரன். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைப் இருந்துச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது. அண்ட் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், சரி படம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி படம் எப்படி வந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலி ஒரு நாள் டேரக்டர் வந்து சொன்னார் படம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நாங்கள் தானு சார் வந்து இன்வைட் பண்ணோம் படத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி படத்தை ரிசீவ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்க்க ஆரம்பித்தோம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து லைக் த ஃபில்ம் வாஸ் வர்த் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். அண்ட் அதுக்கு சந்தோஷ் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சந்தோஷ் அண்ட் பிரபாகரன் கேமரா டீம். அண்டு அதான் எனக்கு வந்து முக்கியமாக எனக்கு தானு சாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் படத்தை பற்றி, நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் படம் பார்த்து முடித்தோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் அதான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் சார் ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் ஆமாம், படம் அதான் அவுட்புட் பார்த்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் அந்த சிங்கப்பூர் லைஃப் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நிச்சயமாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இப்போ நான் பேசலை, ஒரு தந்தையாக கூட நான் பேச போகிறதில்லை. இந்த தொழில்துறையை சார்ந்தவன், ஒரு 4 நூற்றாண்டை கடந்தவன். அந்த பயணத்தில் நான் பட்ட கஷ்டங்களை விட இந்த திரைத்துறை எந்தெந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வளர்ந்திருக்கிறது, எப்படி பின்தங்கியிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு சினிமா பால் காதல் கொண்ட ஒருவனாகத்தான் உங்கள் முன் இருக்கிறேன். இந்த விழா பிரத்யேகமாக கலைப்புலி தானு அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான். அதுதான் உண்மையும் கூட. நான் 4 பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறேன். படம் எடுப்பது சிரமமே அல்ல. படம் எடுப்பது சிரமமே அல்ல. 10,000 ரூபாயில் எடுக்கலாம், 10 லட்ச ரூபாயில் எடுக்கலாம், 10 கோடி ரூபாயில் எடுக்கலாம், 100 கோடி ரூபாயில் எடுக்கலாம். உங்கள் கிட்ட என்னென்ன இருக்கோ காதணியிலிருந்து வாட்சை விற்று வச்சு கடன் வாங்கி எடுக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. என் 4 பட தயாரிப்பில் நான் என்பதல்ல, எல்லா தயாரிப்பாளர்களும் படுகின்ற ஒரு கஷ்டம் அந்த படத்தை வெளியிடுவது தான். இன்று 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில், இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த படத்தை அடையாளம் கண்டு நான் நிச்சயமாக கலைப்புலி தானு அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இந்த படத்தை சார் எப்படியாவது என் பையன் படம் அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலை. அவராக முன் வந்து அவராக இந்த படத்தை அடையாளம் கண்டு அவர் இந்த படத்தை வெளியிட துணிந்திருக்கிறார், உதவிக்கரம் நீட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் ஒரு தகப்பனாக பார்த்தா என்னுடைய பையன் ஒரு மேஜர் படம் பண்ணியிருக்கான், அது ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும்னு. ஒரு தகப்பனாகவும் அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிக சுலபமாக இந்த படம் வெளியிடப்படும், மக்களிடம் சென்றடையும் அவருடைய உதவினால். அதே மாதிரி அவர் மட்டுமே இல்லாமல் நான் நரேன் முதற்கொண்டு 4 நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இது தாங்க வேணும் இண்டஸ்ட்ரியில்.
இன்றைக்கு விமர்சனம் வேறு மாதிரியாக போயிட்டுருக்கு. ஏன்னா முன்ன வந்து 2 ஊடகம் தான், ஒரே ஒரு ஊடகம் தான், அச்சு ஊடகம் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து தொலைக்காட்சி வந்துச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா அது இது எல்லாம் நிறைய பேர் வந்துடுச்சு, சந்தோஷம். ஆனால் விமர்சனங்கள் விமர்சனங்களாக இருக்க வேண்டும். அது ஒரு நடிகனை அந்த விமர்சனம் கண்டு தன்னுடைய நடிப்பினுடைய ஒரு பாவனையை அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இயக்குனன் தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த விமர்சனங்களை கொண்டு. ஆனால் விமர்சனங்களே ஒரு பொழுதுபோக்காகி விடுவதுதான் பெரிய மனச்சங்கடமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை வளர்த்தது போலவே, என் மகனை வளர்த்தது போலவே, என் மகனைப் போலவே பல இளம் கலைஞர்கள், இளம் திறமையாளர்கள் வருகிறார்கள். அவர்களை விமர்சியுங்கள் அறிவு ரீதியாக. ஆனால் கிண்டல் துணியோடு அதே ஒரு பொழுதுபோக்காக மாற்றிவிடார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாமும் வளர்வோம், எங்களோடு கை சேர்த்து அல்லது உங்களோடு கை சேர்த்து நாம் இருவரும் வளர்வோம் என்பதுதான் இன்றைய சூழல். மற்றபடி என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு கலைப்புலகு தானவர்களுக்கு என்னுடைய நன்றியும் மரியாதை. நன்றி, வணக்கம். அது எங்கேயோ எடுத்தது, இது எங்கேயோ எடுத்தது, ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது என்கிட்ட பேசுகிறதுக்கு பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா இது வந்து 4வது மேடை இந்த படத்துக்காக. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஆடியோ லான்ச் பண்ணோம், அங்கே பேசியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, இது 4வது. ஸோ நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா. இன்னும் அன்றைக்கி தேவராஜன் எனக்கு ஒரு 2.25 அடிக்கு தாடி இருந்துச்சு, இப்போ ஒரு 3.25 அடி ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசமாக எனக்கு எதுவும் தெரில. பட் எல்லாத்தையும் தாண்டி அன்றைக்கி நாங்கள் இருந்ததை விட இன்றைக்கி அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இன்றைக்கி இருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து தானு சார். ஸோ ரொம்ப அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கபாலின்னு அவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு அடுத்தது எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். அந்த பேனரில் நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் அதுவே ஒரு முதல் சக்ஸஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் பாஷா வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு, இயல்பாக நடிச்சிருக்காரு. எல்லாரும் சொல்லலாம் இந்த மாதிரி நாசர் சார் சன் அப்புறம் என்ன நடிப்பு வராதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் கண்டிப்பாக அவருடைய சன்னுன்றதுனால நடிப்பு வந்துடாது. இனிஷியல் வேணால் வந்துடும் அவர்கிட்ட இருந்து. பட் நடிப்புன்றது கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட் தான். அவருக்கு அந்த இயல்பாகவே வருது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அது தெரியும். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தான் போட்டு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் இப்போ சொல்லிட்டு இருந்தார், இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பறந்து செல்லவான அமெரிக்காவில் ஃபுல் படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அதான் இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நல்லா எழுதி அதில் கண்டிப்பாக அதில் தான் இன்னும் நிறையா பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர், இங்கே வந்து நாசர் சார், தானு சார் மற்றும் அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பெரிய நன்றி. நல்லபடியாக எழுதி பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆக்டிங் நான் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து சில வருஷங்கள் நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்பவும் சிங்கப்பூருக்கே என்னை கூட்டிகிட்டு போய் இந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ண ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு என்னோடய முதல் நன்றிகள். அண்ட் ஒரு நாளும் ஷூட் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அதுக்கு பாஷா, சதீஷ் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் திஸ் டஸ் வெரி வெல். தேங்க்யூ வெரி மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் அமர்ந்திருக்கும் பாசமிகு நடிகர் சங்க தலைவர் என் அகமாலும் நாசர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அன்பழைப்பு அழைத்தார்கள் என் உடன்பிறவா சகோதரி கமிலா நாசரும் உடன்பிறவா தம்பி நரேந்திரனும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது 2 மணி நேரம் அப்படின்ட்டு வந்து படத்தை பார்க்குறேன். வந்ததிலிருந்து 4 மணி நேரம் நான் செலவழித்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி ஆராதித்தேன். நாசருடைய மகன் அவர் இப்பொழுது பாஷா. இந்த படம் வந்த பிறகு அவர் திரையுலகை ஆளும் பாதுஷா. அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு இந்த படத்தில் மிக சிறப்பாகிறது. படத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு என்டர்டெயின், அதாவது சந்தோஷத்தின் மிகுதியாக தான் இருக்குது. அடுத்து 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 எண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கிறது. இந்த படத்தை வெளியிடுவதில் நான் உள்ளன்பது சொல்கிறேன், ஓகை கொள்கின்றேன், பேரானந்தம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக இந்த கலைப்படைப்பு.
இதற்கு தயாரிப்பாளர் பெயரே அருமைச்சந்திரன். இந்த திரையுலகத்துக்கு கிடைத்தற்கரிய ஒரு நன்முத்து. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எனக்கு கொடுத்தது உண்மையிலே மகிழ்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நாசர் சார் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்தை பெரிதிப்படுத்துகிறாங்கன்னு. அதாவது உள்ளதை உள்ளபடி எழுதினால் உண்மையிலேயே ஓகை தான். அதாவது இலக்கணத்திலே இல்பொருள் ஊமை அணி இருக்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி எழுதுறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா கூட இன்றைக்கெல்லாம் கூட என்னை போட்டு என்னுடைய பெயரை போட்டு இல்லாததை எல்லாம் கற்பனையில் எழுதக்கூடியதெல்லாம் வந்து எழுதும்போது தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அது பழசாயிடும். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த படத்தை பற்றி படம் பார்த்துவிட்டு அகம் திறந்து எழுதுங்கள். இந்த திரையுலகிற்கு அரிய பொக்கிஷங்கள், அதாவது கலை சிற்பிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முதல் வாரத்தை விட 2வது 3ஆம் வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக அமைந்திருக்கிறது. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் என்னுடைய தயாரிப்பாளர் திரு அருமைச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து டீட்டெயிலாக காஸ்ட் அண்ட் குரூ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டார். ஸோ திரும்பவும் அதே விஷயம் வந்து பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். படத்தோட கண்டென்ட் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கமோடிட்டி இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஒரு நட்போ ஒரு ரொமான்ஸ் லவ் இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பஞ்சமிட்டாய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசை காட்டுற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு இருக்கிற மரியாதை தான். அது நட்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அதுதான் அதனோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து. ஸோ இது எனக்கு நிறைய சமயங்களில் தோணும், அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோமோ, நம்மளோட ஆர்ட் ஃபார்மில் வந்து அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணும். ஸோ இந்த படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ வந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக, இந்த சில விஷயங்கள் வந்து காலத்தால் மாறாது. நீங்கள் என்ன தான் நியூ ஏஜ் ஃபிலிம், என்ன தான் மாடர்ன் ஏஜ் ஃபிலிம்ஸ் நம்ம வந்தாலும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களில் இருந்து வந்து ஒரு மனிதன் வந்து விலகி செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய பிலீஃப். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் வந்து காதலை தேடிட்டே இருக்கிற ஒருத்தன் அதை எப்படி கண்டடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு சப்போர்ட்டிங் பில்லராக படம் முழுக்க இருந்த சதீஷ், ஆர்ஜே பாலாஜி, கருணாகரன், இவங்களோட நகைச்சுவை கூட்டணியும் இதில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ படத்தோட கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி இந்த விழாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் சார்பாக நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றென்றும். அடுத்து வந்து நாசர் சார் ஃபேமிலி வந்து இதுக்கு வந்து பல விதங்களையும் சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ நாசர் சாருக்கும், கமிலா நாசர் மேடமுக்கும், லுத்ஃபுதீனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது தவிர என் கூட பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னோட உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது 8 பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட 3வது படம். இந்த 3வது படத்தோட முதல் வெற்றியே இந்த படத்தை கலைப்புலி இன்டர்நேஷ்னல் வெளியிடுவது. ஸோ என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தானு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க தான் முதல்ல இந்த படத்தை நான் வந்து இதுக்கு இந்த படத்துக்காக நான் எதாவது பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காக இந்த படத்தை அவங்களே வெளியிடுறதுக்கு முன் வந்து அவங்களே கூப்பிட்டு பேசி இந்த படத்தை வெளியிட முன் வந்திருக்காங்க. அதற்காக மிக்க நன்றி சார், கலைப்புலி இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திற்கும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே முதல் ப்ரெஸ் மீட் இதே இடத்துல நடத்தினோம். இப்போ 2வது ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கோம். முதல் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கும் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆதரவு அளித்து பல வகையிலும் இந்த திரைப்படம் வெற்றியடைய உதவி புரிந்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து
கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சிங்கப்பூர்லேயே தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே இந்திய கலைஞர்களையும் இந்திய தொழில்நுட்ப கலைஞர்களையும் சிங்கப்பூர் கலைஞர்களையும் இணைத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு பாடல் 2 பாடலுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு படத்தை சிங்கப்பூரில் தயார் பண்ணும்பொழுது அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை வந்து எனக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் அந்த ப்ரொடக்ஷனை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் எனது நன்றி. அப்புறம் இந்த படத்தில் சொன்ன மாதிரி கதை நாயகன் அப்படின்னு சொன்னால், அதாவது கதாநாயகன் சொல்கிறத விட கதை நாயகன் அப்படின்னு சொல்லி திரு பாஷாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் வந்து அந்த கதைக்கு மிகச்சரியாக பொருத்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 60 நாள் சிங்கப்பூரில் தங்கி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு. அவர் நிறைய வகையில் நிறைய நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிற விஷயம் வந்து எந்த வகையிலும் அவருடைய தந்தையோட பேரை உபயோகிக்காமல் தன்னுடைய திறமையால் நான் மேலே வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்னு சொல்லுவார். அந்த வகையில் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அவருடைய பேரை எடுத்து கொடுக்கும் படமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக என்னோட முழுமனதான நம்பிக்கை. அதற்கான வாழ்த்துக்கள் பாஷா. ட்விட்டருக்குள்ளே பூந்து பார்த்தோம்னா அங்கே அதுக்கு மேலே தளபதி சண்டை வேறு, நடுவில் ஒரு குட்டி குழந்தை வேறு மாட்டிக்கிச்சு, அதை வேறு போட்டு கொலையாக கொண்டு எடுக்கிறீங்க. இப்படி பல அப்டேட் இருக்குது. அதெல்லாம் 1 by 1 நம்ம சினிமிக்ஸில் பார்க்கலாம்.